வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 116ஆம் பாகத்தில் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்ற தலைப்பிலே சிந்தனையை துவங்குகின்றோம். மகர்ஷியுடைய ஒரு அற்புதமான கவியோடு சிந்தனைக்குள் நுழையலாம். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எனும் நான்காய் எழுவதுடன் உயிர்காந்தம் கருமையம் புலன்கள் கண்மங்கள் பதிவாக்கி விரித்து காட்டும் மூளை கருது மனம் அறிவு இவை கூட்டியக்கமின்றி முன்பிறவி தொடரோ இவ்வுயிர் விட்ட பின்னோ முக்தி நரகம் சொர்க்கம் உணர்வு ஏதும் இல்லை. தன் வாழ்வை வளப்படுத்த பிறர் மனம் மயக்க தழைத்த வாணிபத்தில் நாம் சிக்க வேண்டாம். ஒட்டுமொத்த தலைப்பின் சாரத்தை 8 வரிகளில் சுருக்கிவிட்டார் மகர்ஷி அவர்கள். இந்த தலைப்பே மிக ஆர்வமான தலைப்பு தான். பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தோம், செத்த பிறகு எங்கே போவோம், எப்படி இருப்போம் என்பதை பற்றி ஆர்வம் எல்லா மக்களிடத்திலேயும் உண்டு. மகர்ஷி தெளிவா அதை சொல்லிவிட்டார். முன்பிறவி தொடரோ இந்த உயிர் விட்ட பின்னோ முக்தி நரகம் சொர்க்கம் உணர்வு ஏதும் இல்லை. ஆத்மாவுக்கு உணர்வு கிடையாது. பிறகு எப்படி சொந்த பந்தம் வரும்? உணர்வு இருந்தால்தான் எதையும் அறிய முடியும். அந்த திறம் இருந்தால்தான் அறிந்தவற்றிலே உறவு நட்பு எல்லாம் தெரியும். உணர்வே இல்லாத போது என்ன தெரிந்து கொள்ள முடியும்? கோமால் இருப்பவனுக்கே சொந்த பந்தம் கிடையாது. செத்து போனவனுக்கு எப்படி ஐயா தொடர்பு இருக்கும்? பித்திரு கடன், பிண்டம் வெயி, பிண்டம் வைக்கலைன்னா உனக்கு பாவம் சேர்ந்துடும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்று கொண்டே இருப்பீர்கள்? பூசாரி சொன்ன நம்புறாங்க, ஞானிகள் சொன்ன நம்ப மாட்டேன்றாங்க. வேதத்தில் மகிழ்ச்சி சொன்னதை விடவா பூசாரிக்கு தெரியும், மதவாதிக்கு தெரியும்? சரி, இது எதுக்கு வந்ததுன்னு சொன்னா, தன் வாழ்வை வளப்படுத்த பிறர் மனம் மயக்க. எனக்கு எல்லாம் தெரியும், ஆத்மா தெரியும், அது தெரியும், இது தெரியும், பிரம்மம் தெரியும், நான் உனக்காக வந்து அப்படி இதெல்லாம் செய்து வைக்கிறேன், நீ எனக்கு வேண்டியது கொடு. ஒரு ஒரு கௌரவ பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை அது. இந்த தட்சணை காணிக்க இதெல்லாம் கௌரவ பிச்சைக்கான மறு வார்த்தைகள். தன் வாழ்வை வளப்படுத்த பிறர் மனம் மயக்க தழைத்த வாணிபத்தில். அது ஒரு வியாபாரம், வைத்து பிழப்புக்கான வியாபாரம். இப்போ வசதிக்கும் சேர்ந்து போச்சு, அவ்வளவுதான். இதுல நாம ஏன் போய் சிக்கணும்? சொல்லுவோம், கேட்டா கேட்டு உருப்பட்டா பாடட்டும். இல்ல நாங்க இப்படித்தான் செய்வோம்னு செய்துட்டு போ, எனக்கு என்ன நட்டம் இல்லையா? சிந்திக்கின்ற அறிவை
இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனை தூண்டுவதற்கு மகான்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடிச்சா நட்டம் யாருக்கு? எனக்கா இல்ல மகரிஷிக்கா? எனவே பொதுவாக சமுதாயத்தில் இதை பற்றி உள்ள ஒரு குழப்பமான கருத்துக்களோடு அமைந்ததுதான் அந்த பேய், பிசாசு, முன்பிறவி, மறுபிறவி, பூர்வ ஜென்மம், புனர்ஜென்மம் என்ற பல வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பலவிதமான கற்பனை கதைகள் உண்டு. ஆனால் இயற்கையை புரிந்து கொண்டால் இருப்பு, இயக்கம், காந்தம், அனுபவங்கள், இவ்வளவுதான் வரலாறு. இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இருப்பு, இயக்கம், காந்தம், அனுபவங்கள். யாருக்கு அனுபவம்? கல்லுக்கு மண்ணுக்குமா? ஜீவன்களுக்கு, மனுஷனுக்கு தான் அனுபவங்கள். இவ்வளவுதான் உலகம். இதுக்கு மேல என்ன இருக்கு? இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காகத்தான் இறை விஞ்ஞானத்தை தொடர்ந்து இந்த தலைப்பு வருகிறது. இறைநிலை என்ற சுத்த வெளியை எப்படி எல்லாமாக மாற்றம் பெற்றது என்ற வரலாறு புரிந்தால்தான் ஆத்மாவை பற்றிய பயம் போகும். பேய், பிசாசு எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் குழப்பம், தேவையில்லாத பயம், அர்த்தமில்லாத சடங்கு சம்பிரதாயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார நட்டம், அழிவு, வறுமை, இதெல்லாம் மாற்றவே முடியாது. எல்லா மதங்களிலும் உண்டா என்ற இல்லையாண்டு தெரியாவிட்டாலும் கூட ஸ்வர்க்கம், நரகம் என்று இந்து தத்துவத்திலேயும் நியாய தீர்ப்பு நாள் என்று கிறிஸ்தவ, இஸ்லாமிய தத்துவத்திலேயும் உண்டு. அது என்ன கணக்கு? இறந்த பிறகு நம்ம எங்கே போகும்? ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குள்ளயும். எது வாழ்ந்து கொண்டிருந்தது? ஆத்மான்னு சொல்றோம், பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. மேல போகுதுன்னு காட்டுறோம். தாத்தா செத்து போயிட்டாருன்னா எங்க போயிட்டாரு? மேல காட்டுறோம், சாமி கிட்ட போயிட்டாரு. போக வேண்டியவர், போயிட்டாருன்றது தெரியாது, போக வேண்டியவர். இந்த ஒரு குழப்பத்துல இந்த வார்த்தைகளுக்குரிய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து தத்துவத்தில் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்துக்கு போனாரு, நரகத்துக்கு போயிட்டார். நரகத்துக்கு போயிட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன யுகத்தன்னு சொன்ன செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தவன் சொல்லுவோம், அவன் இங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பான், அவனுக்கு நரகம் தான் அப்படிம்பாங்க. இந்த இரண்டு சொற்களுக்கும் பொருள் என்ன? ஸ்வர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. இவர் கவிஞரா இல்ல சித்தரா? கண்ணாசன் பாட்டுதான். ஸ்வர்க்கமும் நரகமும் நம் வசமே, அது எங்கோ இல்லப்பா. நம்ம எப்பெல்லாம் சந்தோஷப்படுறோமோ அப்பெல்லாம் சொர்க்கம், எப்பெல்லாம் நொந்து நூலாகிறோமோ அப்பெல்லாம் நரகம். ஸ்வர்க்கமும் நரகமும் நம் வசமே. ஏன்? இன்பத்திற்கான பதிவும் துன்பத்திற்கான பதிவும் என் வசமே. அதுதான் நான், அதுதான் ஆத்மா. அது இங்கே தான் இருக்கு. இப்ப சொன்ன கேட்கணுமே இல்லையா? சரி, கேட்டா மட்டும் போதுமா? சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. தாய்மையின் குரல் எப்படி இருக்கும்? தெய்வத்தின் குரல் சாமி சொல்லியிருக்கிறாங்க. தெய்வத்தின் குரல்னு மகா பெரியவருடைய நூல் ஒன்று உண்டு,
தெய்வத்தின் குரல் பாகம் 1, 2, 3 என்று காஞ்சி மகாபெரியவர் எழுதியிருக்கிறார். ஆனா இங்க தாய்மையின் குரல் அப்படிங்கிறாரு கண்ணதாசன். இப்போ தெய்வத்தின் குரல் என்னன்றத தாய்மையின் குரல் தெரியவில்லை என்றால் சுத்தமா தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ தாய்மையின் குரல் என்ன? அங்கிருந்து தான் வந்தோம். தெய்வத்திட்ட இருந்து வந்தவங்க ரொம்ப லாங் பேக். அது ரொம்ப மிக நீண்ட காலத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன? தாய்மையில் இருந்து தான் வந்தோம். தாயின் கர்ப்பத்துல இருந்து வந்தோம். இப்போ தாய்மையின் குரல் கேட்டோமா? யோசிக்கவே இல்லை. அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. அதாவது தாயின் கர்ப்பத்துல கருவாகி வளர்கின்ற கர்ப்ப காலத்தில் தாய் பெறுகின்ற எல்லா அனுபவங்களுமே நம்ம இடத்துல பதிவுகளை புதுப்பித்துக் கொண்டே வரும். இப்ப அம்மா பல விஷயங்களை செய்யறாங்க, பேசுறாங்க, கேட்கிறாங்க. தூங்கும் போது, ஆழ்ந்து தூங்கும் போது அந்த அம்மாவுடைய மனசு எங்க போச்சுங்க? டீப் ஸ்லீப் அப்படின்னு மருத்துவத்துறையில சொல்லுவாங்க. அதாவது கனவு முடிந்த நிலையில ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். ரெம் ஸ்லீப்புக்கு பிறகு ஒரு டீப் ஸ்லீப். அந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது தெய்வத்தின் குரல். அது தாய்மையின் குரலாய் நம்மகிட்ட பதியும். அது என்றைக்காவது விட்டு விட்டு போகுமா நம்மளை? அந்த அனுபவம் என்றைக்காவது நம்மை விட்டு விலக முடியுமா? பதிந்தது போகாது. ஆனா அது ஏன் நம்முடைய காதுகளுக்கோ நம்முடைய கருத்துக்கோ கேட்பதில்லை? தாய்மையின் குரல், மனசாட்சியின் குரல், தெய்வத்தின் குரல் எல்லாம் ஒன்னேதான். அது ஏன் நம்முடைய மனசுக்கு காது கேட்டுவதில்லை என்றால் அது மிக மௌனமான மொழி. அந்த மௌன மொழியிலே அது உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். தர்மத்தை, சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். மனசாட்சியாக இருந்து கொண்டிருக்கும். அதை கேட்டு வாழ பழகிவிட்டால் அந்த தெய்வத்தின் குரலை, அந்த சத்தியத்தின் குரலை, அந்த தாய்மையின் குரலை கொஞ்சம் அமைதியா சாந்தமா இருந்து கேட்டு அது காட்டுகின்ற சத்தியம் தர்மத்தில் வாழ்ந்து விட்டால் எப்பவும் சொர்க்கம்தான். நரகத்தின் வாசனை கூட வளராது. எப்பவுமே ஆனந்த வாழ்க்கை தான். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடைய மக்கட்பரின் சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட் வலுப்பெருந்திய கொடுத்திருக்கிறார். அறத்தின்படி வாழ்ந்து விடு. அதை விட உனக்கு வேறு பாதுகாப்பே கிடையாது. 242 பேர் செத்தால் நீ எஸ்கேப் ஆயிடலாம். அதான் சத்தியத்தின் பலம், தர்மத்தின் பலம். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகலை நீர பெற. மற்ற எல்லா பாதுகாப்பும் இராணுவமும் அதுக்கு அடுத்ததுதான். சத்தியத்தின் பாதுகாப்பே தர்மம் தலை காக்கும். எப்போ தர்மத்தை பின்பற்றினால் தர்மம் தலை காக்கும், இல்லை என்றால் தர்மம் தலை வாங்கும். கிருஷ்ண பரமாத்மா தானே கொல்ல சொன்னாரு அர்ஜுனனை. பீஷ்மரை கொல்லு, துரோணாச்சாரியர் கொல்லுன்னு சொன்னது யாரு? கிருஷ்ணர் தானே. அப்ப தர்மமே தலை வாங்கும். அதனால் சொர்க்கமும் நரகம் நம் வசமே. சரி, இப்போ கிறிஸ்தவம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? நியாய தீர்ப்பு நாள் வரும், அப்போது உடைய கணக்குகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும், அதுக்கு தகுந்த வெகுமதியோ தண்டனையோ வழங்கப்படும்.
எப்படியோ செயலுக்கு தக்க விலை உண்டு என்பது எந்த மதமும் மறுக்கவில்லை. எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு வாழ்க்கை. நல்லதை செய்தால் நல்லது, கெட்டதை செய்தால் கெட்டது. இந்த விதிக்கு, இந்த தேவ நீதிக்கு எம்மதமும் முரண்படவில்லை. இந்த ஆத்மாவை பற்றிய குழப்பம் ஏன்? இன்றைய கூட பிரம்மகுமாரிகள் பத்தி ஒருத்தர் பேசினாங்க. ஒரு ஆத்மா அங்க போகுது, ஒரு ஆத்மா இங்க போகுதுன்னு ஏதோ பேசுறாங்க. அவரு மனசுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் தெரியவில்லை. ஆத்மாவினுடைய எழுச்சி மனம், விரிவு மனம், மனதின் வெளிப்பாடு, மூளை வழியாக வெளிப்பாடு எண்ணங்கள். அப்ப நமக்குள் அமைந்த சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள், கடந்த 6 தலைமுறைகளாக உள்ள வினை பதிவுகள் சஞ்சிதம், முன்வினை. பிறந்து 3 வயதிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் செய்ததெல்லாம் பிராரப்தம், தன்வினை. இந்த 2 அடுக்கு வினை பதிவுகள் வெளிப்படுகின்ற போது ஆத்மாவிலிருந்து பிரதிபலிக்கின்ற போது மனம் என்று பெயர். இந்த மன அலைகள் characterized biomagnetic waves, அனுபவங்களை சுமந்து வருகின்ற ஜீவகாந்த அலைகள். அது உடல் முழுவதும் பரவி மோதும். மூளையில மோதியது எண்ணங்களாகும், புலன்களிலே மோதியது செயலுக்கு தயாராகும். இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு செக் போஸ்ட். மூளை கண்ட்ரோல்ல இருக்குது இந்த புலன்கள். மூளையின் உத்தரவு இல்லாமல் புலன்கள் செயல்படாது. அப்ப மூளையில் மோதிய மனம் அந்த பதிவுகளை மீண்டும் அது காலந்தோறும் பருமன் வேகம் என்று அலகுகளாக பிரித்து அறிகின்ற போது எண்ணுதல், எண்ணம். அந்த எண்ணம் செயல்படுத்துவதா வேண்டாமா என்ற சென்சார், தணிக்கை செய்கின்ற இடம் மூளையினுடைய லோப்ஸ், மேல் மூளை. அது செய் என்றால் புலன்கள் உடனே செய்துவிடும், வேண்டாம் என்றால் செய்யாது, அவ்வளவுதான். இப்படி மனம் என்பது ஆத்மாவிலிருந்து புறப்படுகின்ற அனுபவங்கள் சுமந்த ஜீவகாந்த களம். இதான் மனசு. வாட் இஸ் மைண்ட் என்று கேட்டால், the characterized biomagnetic field functioning through senses and brain. இதுதான் மனசுக்கு டெபினிஷன். மனம் என்பது ஆத்மாவிலிருந்து ஜீவகாந்த அலைகளை சுமந்து வருகின்ற, மூளையில் புலன்களில் மோதுகின்ற ஜீவகாந்த களம். மூளையில் எண்ணங்களாகும், புலன்களில் செயலுக்கு தயாராகும். இவ்வளவுதான். இந்த ஆத்மா ஏன் மற்றவர்களால் பேச முடிவதில்லை? அது மட்டுமல்ல, படித்த உடனே பேச முடியுமா பாருங்க. சாமிஜிக்கிட்ட எத்தனையோ வகுப்புகள் நான் கேட்டிருக்கேன். அவருடைய 250 ஒலி நாடாக்கள், ஒவ்வொன்றும் 3/4 மணி நேரம் ஓடும். தினசரி கேட்டிருக்கேன். அதெல்லாம் அப்படி கேட்டும் படித்தும் வகுப்புகள் நடத்தியும் 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆத்மா பற்றி பேச முடியுது. அப்படி என்றால் இதை புரிந்து கொள்வதில் இவ்வளவு நுட்பம், தவ அனுபவம் தேவைப்படுகிறது. இது ஒன்றுமே இல்லாமல் வெறும் 4 சம்ஸ்கிருத மந்திரத்தை வச்சுக்கிட்டு பகவான் சொல்றான்னா வந்துருமா? ஒன்றும் வராது. சும்மா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மேசம் போலாமே தவிர
தத்துவத்தை விலைக்கு சொல்லவும் கேட்கவும் அனுபவம் வேண்டும். என்ன அனுபவம்? படித்த அனுபவம் அல்ல, மந்திரம் சொன்ன அனுபவம் அல்ல. மந்திரம் என்பது ஓசைகள். ஓசை எங்கேருந்து பிறக்குதுங்க? மௌனத்தில். அப்ப மௌனமாக இருக்கக்கூடியதுதான் தவம். அப்ப தவத்தில் இருந்தால் மௌனத்தின் மொழி புரியும். மௌனத்தின் மொழியை புரிந்து கொண்டால் உலகத்து மொழிகள் தேவையில்லை. இது போய் வேதம் படிச்சுக்கிட்டு தான் வரணும், இல்லை இந்த உபனிஷதெல்லாம் படிச்சு தெரிஞ்சிருக்கிறியா அப்பதான் உனக்கு புரியும், இந்த கதையெல்லாம் இல்லை. வேதத்தை யான் படித்ததில்லை, எனினும் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன் என்றார் மகர்ஷி அவர்கள். அவருடைய சீடர்கள் நான். அதனால இது வெறும் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, அதுக்கு மூலமாகிய விளக்கம், தவம். இதற்கு மூலம் குருவின் ஆசி. குருவுடைய ஆசி இல்லாமல் எதையும் நாம் செய்திட முடியாது, சாய்க்க முடியாது. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அந்த தெய்வத்தின் பிள்ளை நான். எனவே இதை அனுபவத்தின் வெளிப்பாடு, காலத்தின் வெளிப்பாடு. அப்படி புரிந்து கொண்டால் தான் ஆத்மாவை பற்றி தெளிவாக பேச முடியும், விளக்க முடியும். மற்றவர்களும் குழப்பத்தான் செய்யும். இப்போ இங்கிருந்து வானத்தை பார்க்கிறோம். சந்திரன் பக்கத்துல பிரைட்டா ஒரு வெளிச்சம் தெரியும். இங்கிருந்து பார்க்கிற போது ஒரு என்ன சொல்வது, ஒரு ஒளி கீற்றாதான் தெரியுது. ரொம்ப சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையில்லை. நம்ம செல்போன் கேமரா இருக்கு இல்லையா, அதை ஜூம் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஒரு விண்கலத்தினுடைய வெளிச்சமா தெரியும். இப்ப இங்கிருந்து ஒரு 2,30,000 மைல் தூரத்துல பார்க்கிற போது அது வெறும் ஒரு ஒளி புள்ளியாக தெரிகிறது. அதே மிகைப்படுத்தி பெரிதுபடுத்தி பார்க்கின்ற போது ஒரு விண்கலமாக தெரிகிறது. இது போல ஆத்மா என்பது எவ்வளவோ குழப்பங்களிலே, மயக்கவாதங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதன் உண்மை பொருள் என்ன என்று தேடுகின்ற போது மிக நுண்ணிய ஒரு அலைக்களம், அவ்வளவுதான். இதே போல நம்முடைய உடலிலே ஆத்மா என்பது மிக சிறு புள்ளியாக. அது மட்டுமல்ல, ஒரு முறை ஆழியார்ல விஐபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இதே தலைப்பை ஒருத்தர் பேசுகின்ற போது ஆத்மா எப்படி வளர்கிறது, கருவாகிறது, முதல் மாசம் கம்பம், 2ஆம் மாசம் மூக்கு முகம் தலைன்னு ஒரு கவிதை சொல்லி பேச, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு விஞ்ஞானி அவர் சொன்னார், இல்லை அப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்லை, நாங்க கிரீன் போட்டோகிராஃபில பார்த்திருக்கிறோம், முழு மனித வடிவமே தான் குழந்தையாக கருவாக வளர்கிறது அப்படின்றார். இவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாமி இப்படிதான் சொல்றாங்க அப்படின்ட்டாங்க. அவர் ஒன்றும் பேசல, மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க கிட்ட பாடம் கேட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி கிளம்பிட்டார். விஐபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா உடனே அது நிர்வாகம் வரைக்கும் போகும் இல்லையா, என்ன நடந்ததுன்னு சொல்லி. பிறகு சில நாட்கள் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு அங்கே போயிருந்த போது இந்த கேள்வி எங்கிட்ட வந்தது, இது மாதிரி நடந்தது இங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, 3 கருத்துகள் இருக்கு.
முதலாவது, விஞ்ஞானம் அது எம்பரிக்கல் ப்ரூஃப். அது அவங்க கருவிகள் மூலமாக, கணக்குகள் மூலமாக கண்டதை சொல்கிறார்கள். தத்துவம் என்பது அசம்சன் தான். நான் பேசுகின்ற எல்லா தத்துவங்களும் சுவாமி சொன்னது, மகன்கள் சொன்னதை வச்சுதான் நம்ம பேசுறோம். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், எந்த அளவுக்கு புரியாம இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா சயின்ஸ் நம்ம எதிர்க்க முடியாது. அவங்க நிரூபணத்தோட பேசுவாங்க. ஸோ அவர் சொன்ன கருத்தை மறுப்பது தவறு. முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த கவி மகர்ஷி கவியே அல்ல. மகர்ஷி இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஒரு காலத்துல, இதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி பேசினாரே தவிர அந்த கருத்து கொடுத்திருக்காரு அதோட புத்தகத்துல. அது மகர்ஷியுடைய கவிதை கிடையாது. மூன்றாவது, மகர்ஷி என்ன சொல்றாங்க? பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில். அது அப்படியே அவ்வளவு பெரிய பசு சிறு புள்ளியாக சுருங்கி மூளைக்கு போய் இன்னும் நுணுகி ஜீவாந்த களத்திலே கலந்து, கரைந்தல்ல கலந்து, அதனோடு ஓட்டத்தோடு ஓடி மையமாகிய கருமையத்துல போய் எந்த அலைவேகத்திலே பதிய வேண்டுமோ அங்க போய் நிக்குது. பசு மற்ற பதிவு எல்லாம் மன சூழலுக்கு ஏற்பனர். அப்ப எவ்வளவு நுணுகினாலும் அதனுடைய தன்மை மாறுவதில்லை, தோற்றம் மாறுவதில்லை. எவ்வளவு நுணுக முடியும்? எவ்வளவு வேண்டாம் நுணுகலாம். ஸோ சயின்ஸ் என்ன சொல்றது? பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இது எவ்வளவு சுருங்கினாலும் மாறாது என்பது விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. அதன் மகர்ஷி இதுவும் ஒத்து போகுதா? பசு மற்ற பதிவு எல்லாம் மன சூழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செயல் விரிக்க எண்ணமாக மலரும். அப்ப பார்த்த காட்சியே அதே வடிவத்தில் உள்ளே போய் பதிகிறதுன்ற போது குழந்தை மட்டும் எப்படிங்க உங்களுக்கு முதுகு தண்டு மாதிரியும் தலை கால் காது மாதிரிலாம் வருமா? எங்க சொன்னாங்க மகரிஷி? இதுதான் அரைவேக்காட்டுத்தனம். புரியாத ஒன்றை ஆணித்தரமாக பேசுகின்ற அரைவேக்காட்டுத்தனம். மற்ற கருத்தையும் மதிக்கணும், அதையும் வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். தெளிந்த பிறகு அந்த கருத்து தவறென்றால் ஓகே, அதை நிராகரித்து விடலாம். ஒருவேளை என் கருத்து தவறு என்றால் திருத்திக் கொள்ள வேணும். இதுதான் வளர்ச்சியை தவிர இல்ல இதுதான் சரி என்று அடம் பிடித்தால் அது வளராது, நின்று போயிடும். எனக்கு தெரிஞ்சதுதான் முடிவுன்னு நினைச்சீங்கன்னா மேற்கொண்டு வளர்ச்சி இல்லை. கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். மனசு எப்பவும் திறந்து வச்சிருந்தா தான் புதிய சிந்தனைகள் வரும், புதிய கருத்துக்கள் நமக்கு பயனாகும், ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு பயனாகும். அதனால மகர்ஷியுடைய தத்துவத்திலே தெளிவு பெறுவதற்கு சில காலம் ஆகும். ஸோ மேம்போக்காக நுனிப்புள் மேய்வதில் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. சின்சியர் அண்ட் ஹானஸ்ட் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரும். அப்படி இந்த ஆத்மாவிலே எல்லா அனுபவங்களும் நுணுகி இருக்கும். எவ்வளவு நுணுகி போகுதுன்ற சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்போ புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் படிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். மைய புள்ளி, அந்த மையத்தை ஒட்டி எலக்ட்ரான் வலம் வரும். ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான், மையத்துல ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும்.
இப்போ ரெண்டும் மையத்தில் இருக்குன்னு சொன்னா ரெண்டும் கலந்து இருக்குமா? இல்ல. அப்போ இறைத்துகளிலிருந்து சேர்க்கை பெறுகின்ற தன்மையிலேயே ஒன்று இன்னொன்று கலப்பதில்லை, நெருங்கி இயங்குகிறது. நியூட்ரன் பக்கத்துல புரோட்டான் நிற்குமே தவிர ரெண்டும் கலந்து போகாது. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையின் இன்னொரு தத்துவம் புரியும். அது என்ன தத்துவம் தெரியுங்களா? ஈருடல் ஓர் உயிர். நகவும் சதையும் போல, கடலும் அலையும் போல, நிலவும் ஒளியும் போல, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஏமாத்தி வச்சிருக்காங்களே கணவன் மனைவி உறவு. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க தான், நாம தான். அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கை நடத்தி ஆகணும். ஏன்னா நமக்கு ரொம்ப தூரம் இருக்கிற மூதாதையர் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். அதுவே ஈருடல் ஒரு உயிர் ஆகிறது இல்லை. நீ வேற நான் வேற தான் நிக்குது. நாம் எப்படி ஆக முடியும்? ஸோ இதை புரிஞ்சிருந்தா எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். அதனால் எவ்வளவு நுணுகினாலும் அதுதான். அப்ப இயற்கையை புரிந்து கொள்றது வாழ்க்கையை புரிந்து பாருங்க. இப்போ ஏமாற்றம் இல்லை அல்லவா? 14 வயசுல தெரிஞ்சிருந்தா ஏமாற்றமே இருந்திருக்காது. 40ல தெரிஞ்சா கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் இல்லையா? எனக்கு தத்துவம் தெரியும். எனவே அடிப்படை இதுதான். எவ்வளவு நுணுகி போனாலும் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி வில் நாட் சேஞ்ச். அதைத்தான் மகிழ்ச்சி சொன்னாங்க. எல்லா பத்தியும் உள்ள இருக்கும், அதுவாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் அந்த சிறு புள்ளியில தொடங்குகின்ற ஆத்மாவின் பயணம். எப்ப தொடங்குதுங்க? தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். தழைத்தல் என்றால் ஒவ்வொரு நுண்துகளும் வளர்கும் என்று அர்த்தம். வளர்தல் வேற, தழைத்தல் வேற. வளர்தல்னா மேல் நோக்கி வளர்வது அல்லது சைட்ல வளரலாம். ஆனா தழைத்தல் என்றால் ஒவ்வொரு அணுவும் பெருக்கம் அடைவது, கூடுதல் பெறுவது. அதுதான் தழைத்தல் என்ற சொல்லுக்கு அர்த்தம். அது போல அந்த தாய் தந்தை உயிருக்கு சேர்ந்த போது உருவானது ஒரு காந்த கருமையம். இதுதான் அனுபவங்களின் சேர்க்கை. 2 பேருடைய 7 தலைமுறைகளின் 14 தலைமுறைகளின் அனுபவங்கள் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பியா வாங்கி கொண்ட ஒரு அமைப்பு தான் ஆத்மா, காந்த உடல், காரண உடல், காசல் பாடி. இது தொடர்ந்து தாயினுடைய நாதம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த அலைகளை ஈர்த்து 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 தன்வசப்படுத்தி அது பெருக்கம் அடைகின்ற போதுதான் இந்த காந்த உடல் உயிர் உடலாக மேன்மை பெறும். இதைத்தான் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும். எப்போ? 40 நாளுக்கு பிறகு அல்ட்ரா வயலட் கருவி மூலமாக இந்த அதிர்வை தான், இந்த உயிர் இயக்கத்தை தான் விஞ்ஞானம் கண்டெடுக்கும். உண்டாயிருக்குதுன்னு சொல்லுவாங்க. காலையில் போய் கேட்டு சொல்ல மாட்டாங்க. நேற்று உருவாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 40 நாள் வளர்ந்த உயிரைத்தான் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியும். காந்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதன் பிறகு தொடர்ந்து வளர்ச்சி தான் 275-80 நாட்களிலே அற்புதமான குழந்தையாக பிரசவமாகிறது. இப்போ இந்த ஆத்மா இதனுடைய கல்வி படிப்பு எப்போ தொடங்குகிறது? நாம ஒரு 3 வயசு 2 வயசு கொண்டு போய் மாண்டசோரியோ இல்ல ப்ரீ கேஜியோ பள்ளியில சேர்க்கிறோம். ஆனால்
ஆத்மாவின் கல்வி எப்போது துவங்குகிறது என்றால் கருவான உடனேயே கல்வியும் துவங்குகிறது. தாயின் கர்ப்பத்தில் கருவானதிலிருந்து லைஃப் லாங் லேர்னிங், தொடர்ந்து கற்றுக்கொண்டேதான் இருக்கும் மரணம் வரைக்கும். கடைசி பாடம் செத்தா எப்படி இருக்கும், இதுதான் லாஸ்ட் சாப்டர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் செத்தா எப்படி இருக்கும், அதான் கடைசி அனுபவம். அது வரைக்கும் வாழ்க்கை கற்றுக்கொண்டேதான் இருக்கும், லைஃப் லாங் லேர்னிங். கருவானது முதல் கடையறை வரை கல்வியே தொடரும், அதான் வாழ்க்கை. இப்படி கல்வி அங்கேயே இருக்குன்னு சொன்னா அப்ப எப்படி கற்றுக்கொள்கிறது? தாய் வழி கல்வி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அப்ப மண்ணில் பிறக்கையில் என்று சொன்னா உடம்பும் மண் தத்துவம் தானே, திசுக்கள். அப்போ ஒரு உறுப்புல இருந்து வந்து இன்னொரு உறுப்புல சேர்க்கிறது. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். அவ்வளவுதான். 4 வரியில ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அப்படி ஒரு கல்வி ஆரம்பமாகும். இதுதான் அடிப்படை கல்வி, பிறவி குணம். அதனால்தான் அந்த காலத்தில் ஒரு குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நம்முடைய இதிகாசங்கள் நமக்கு போதிக்கின்றன. ராமாயணம் மிக அற்புதமான இதிகாசம், மகாபாரதம் மிக அற்புதமான இதிகாசம், தசாவதாரம் இன்னொரு இயற்கை உண்மை. ராமாயணம் என்ன சொல்லுது? சாமி சொன்ன கருத்து, பாரினிலே குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம். படிச்சிருக்கோம் இல்லையா? குழந்தைகளை தாய் தந்தை வளர்க்க கூடாது, அவர்கள் வளர்த்தால் சுயநலமாகத்தான் வளர்ப்பார்கள். அப்ப அந்த குழந்தைக்கு பொதுநலம் இருக்காது. எனவே அறிஞர்கள் வளர்த்தால் எல்லா குழந்தைகளும் ஒன்று போல் வளர்ப்பார்கள், இயற்கை தத்துவத்தை போதிப்பார்கள், ஒழுக்க பழக்கங்களை போதிப்பார்கள், நல்ல கல்வியை போதிப்பார்கள், நல்ல தொழிலை போதிப்பார்கள். அப்ப அந்த குழந்தை ஒரு சமுதாய சொத்தாக வளரும். அந்த கருத்தை ராமாயணம் வச்சிருக்கு. சீதை கருவுற்றுடனே துரத்து விட்டுட்டான் ராமன், இல்லையா? எங்கே வளர்ந்தார்கள் பிள்ளைகள்? லவகுசன் வால்மீகியுடைய ஆசிரமத்திலே வளர்ந்தார்கள். அதனால் அந்த பிள்ளைகள் ராமனை விட உயர்ந்த குணவான்களாக, தெய்வங்களாக வாழ்ந்தார்கள். ராமாயணம் பேசுது. மகாபாரதம் இது கொஞ்சம் அதை விட தரம் குறைந்த நிலை. கருவிலே கற்றுக்கொண்ட அபிமன்யு, ஆனா பிறந்த பிறகு கத்துக்கல. பத்மயுகத்தில் எப்படி பிரவேசிப்பது என்று கர்ப்பத்திலேயே பாடம் நடத்தினா அர்ஜுனன். பிறகு அவனும் அதை பற்றி போதித்ததாக குறிப்பு இல்லை. பிறந்து 16 ஆண்டுகளாக இவனும் கற்றுக்கொண்டதாக குறிப்பு இல்லை. என்ன சொல்றாங்க? 16வது வயதுல குருச்சத் யுத்தம் வருது, கலந்துக்கிறான். பத்மயுகத்துல சிக்கி செத்து போனான். அப்ப வியூகத்தை உடைத்து பிரவேசிக்க தெரிந்தவனுக்கு ஏன் மீண்டும் வெளிவர தெரியவில்லை? ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? அப்போ அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இது நம்முடைய வாழ்க்கை.
இதன் பிரதிபலிப்பு தான் அபிமன்யு, நம்முடைய கதாபாத்திரம், நம்முடைய அடையாளம். தசாவதாரம் என்ன சொல்கிறது? தாயின் கருவையிலே இருக்கிற போது யார் துணை இருக்கிறாங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாரதரை துணை வைத்தான், அறிவை துணை வைத்தான். அறிவு சார்ந்து வளர்ந்ததனால் அது அறிவாகவே வாழ்ந்தது. எந்த சூழ்நிலையும் அது தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை பிரகலாதன். அப்போ ஆத்மாவை நல்லதாகவோ அல்லதாகவோ உருவாக்குகின்ற கடமை, பொறுப்பு யாருக்கு இருக்கு? தந்தைக்கும் உண்டென்றாலும் தாயின் பங்கு தான் பெரும் பங்கு. அதனால்தான் தாயை போல பிள்ளைன்னு சொன்னாங்களே தவிர தந்தையை போல பிள்ளைன்னு சொல்லல. தாயை போலதான் பிள்ளை. ஏன்னா தந்தையின் பங்கு சில நிமிட வினாடிகள், தாயின் பங்கு 280 நாட்கள். பொறுப்பு மிக அதிகம், கடமை மிக அதிகம். இதை புரிந்து கொண்டு விட்டால் ஆத்மா என்பது அனுபவங்களின் தொகுப்பு. சஞ்சிதம், பிராரப்தம் என்ற அனுபவங்களின் தொகுப்பு. எங்கே பதிந்தது? காந்த கருமையத்தில். இந்த காந்த கருமையம் எப்படி இருக்கிறது? இது இன்றைக்கு இந்த சிடி இருக்கு பாருங்க, டிவிடி சிடி. எப்படியோ விஞ்ஞானம் மெய்ஞானத்தின் ஒரு அம்சம் தான் விஞ்ஞானம். அது எப்படியோ இயற்கை தத்துவம் அதில் வெளிப்பட்டு விடும். அப்ப இந்த ஆத்மாவை பற்றி எளிமையாக விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவனே ஒரு கருவியை கண்டுபிடிச்சு ஒரு விஞ்ஞானி மூலமாக ஒரு கருவி உண்டாக்கி தந்து விட்டான். இது மாதிரி தான்ப்பா ஆத்மா இருக்கு. இப்ப இந்த சிடியை அப்படி மனசுக்குள்ள வச்சு பாருங்க. மையத்துல ஒரு துளை, அதை ஒட்டி ஒரு 2-3 வட்டங்கள் இருக்கும், கோடுகள். அதை கடந்து ஒரு சிறு பகுதியில சற்று நெருக்கமான கோடுகள் இருக்கும். அதை கடந்து ஒரு பகுதி இன்னும் சற்று நெருக்கமான கோடுகள் இருக்கும். அதையும் கடந்த இடத்துல தான் பதிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய பகுதி இருக்கும். இது அப்படியே ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. மையம் அந்த துளை இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு கோடு போட்டு சுத்தவெளி, பேரறிவு, பின்னம். சுத்தவெளியின் பேரறிவின் பின்னம் ஒரு சிறு துகள், மொத்தமே சிறு துகள் தான். இதன் இயக்க ஆற்றல் சுழற்சியில 40 அலை வரைக்கும் போகும். அந்த 40 அலை வரைக்கும் போகின்ற போது 1 முதல் 3 வரைக்கும் உள்ள அலைக்காலம் ஒரு கோடு போட்டு இறை துகள் நிலை. அதுக்கு அடுத்த பகுதி இதை விட இன்னும் சற்று விரிவு பெற்ற 4 to 7 அது கோடு போட்டு விண் இயக்க நிலை. அதுக்கு மேல ஒரு பகுதி பாருங்க, அது 8 முதல் 13 பரமாத்மா நிலை. அதுக்கு மேல நாம் பதிகிறோமே 14 to 40 ஜீவாத்மா நிலை. எவ்வளவுதான். இதே தாங்க. இத எவ்வளவு நீங்க சுருக்க முடியுமோ சுருக்கிக்கங்க. இதுதான் ஆத்மா. இப்ப இந்த ஆத்மாவுக்குள்ள 14 to 40 தான் எல்லா அனுபவங்களும் பதியுது. இதுதான் ஜீவாத்மா. காந்த களம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஜீவாத்மா. இது உள்ள பதியாதது 13 அலை வரைக்கும் உள்ள காந்த களம். அங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதுல 13 முதல் 8 என்பது ஜீவகாந்த அலைக்களம், பதிய முடியாத ஜீவகாந்த அலைக்களம்.
இதைத்தான் பரமாத்மா நிலை என்று சொல்றோம். 7 வரைக்கும் வருகின்ற போது அது இந்த உலகத்திலே சூரியனின் காந்தக்களம், மண்டலங்களின் காந்தக்களம், பிரபஞ்சத்தின் காந்தக்களம், இப்போ விண் இயக்கத்திலிருந்து வெளிப்படுகின்ற காந்தக்களம், அதாவது வான்காந்தம் வச்சுங்களேன். அது 7 முதல் 4, 3 முதல் 1. பிரபஞ்சம் கடந்து விட்டால் 3 முதல் 1. சுத்த வெளி 0. இதே நம்ம தவத்தில் வரும்போது எப்படி சொல்றோம்? சாதாரண உணர்வு நிலை பீட்டா ஃப்ரீக்வன்சி. மனசு மூலாதாரத்தில் இருந்து கொண்டு இன்பத்துன்ப அனுபவங்களிலே அது அலைந்து கொண்டிருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? தவம் என்ற தீட்சை வாங்கி ஆக்னிக்கு துரியாதம் போகணும். இப்ப ஆக்னியுடைய அலைவேகம் என்ன? 13 முதல் 8 வரைக்கும் அசைந்து கொண்டிருக்கும். சரி, துரியத்தில் 8 நிலைத்து விடும். சரி, இப்போ 13 8 வரைக்கும் அசைந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த கணக்கு பாருங்க. மூலாதாரம் 14 இருக்கு. உள்ள நுணுகினா எவ்வளவு? 7 மையங்கள் இருக்கா? சுவாதிஷ்டானம் 13, மணிப்பூரகம் 12, அநாகதம் 11, விசுக்தி 10. இல்ல, ஒரு நம்பர் கீழே வாங்க. மூலாதாரத்திலிருந்து வரணும். வந்தீங்கன்னா ஆக்னி ஆக்னி 9, துரியம் 8. இல்ல, நம்ம சொன்ன கணக்கே சரிதான். ஆக்னி 9, துரியம் 8. இப்போ 8க்கு கீழே போகணும்னு சொன்னா உடல் கடந்து போகிறோம். துரிய தவத்துல துரியம் கடந்து போறோம். முதல்ல இந்த சூரிய மண்டலம், பிறகு சக்தி களம். இப்ப சூரிய மண்டலம் எங்க இருக்கு? சக்தி களத்துக்குள்ளதான். அப்ப விரிவுக்காக நம்ம துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் சொல்லி பிரபஞ்சமாக விரிகிறோம். ஸ்டேஜ் அதுதான். ஸ்டாப்பிங் மட்டும்தான், இடையில 3 ஸ்டாப்பிங். ஸ்டேஜ் சக்தி களம் 1 தான். இப்போ 9 தாவத்துல எங்க போறோம்? இங்க 7, சக்தி 8, சிவகலம் 9, அப்படித்தானே போறோம். அப்ப ஸ்டேஜ் சக்தி களம் 7 முதல் 4. சிவகலம் போறோம். இந்த உலகத்தை கடந்து போகிறோம். இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் காந்த களம் உண்டு. ஏன்னா பூமி சுத்துது, காந்த களம் இருக்குது, சந்திரன் மிதக்குது. சூரியன் சுத்துது, காந்த களம் இருக்குது, நவகோள்கள் மிதக்குது. பால்வெளி மண்டலம் இருக்குது, காந்த களம் இருக்குது, சூரிய குடும்பமே அதுல மிதங்குது. உலகத்துல இந்த கேலக்சி மிதங்குது, பிரபஞ்சம் சுத்துவெளியில மிதங்குது. அப்ப ஒவ்வொன்றிலேயும் காந்த களம் அமைவது போல இந்த ஒட்டுமொத்த உலகமும் சுழல்கின்ற போது அதற்கும் காந்த களம் இருக்கும் இல்லையா? அது 3 to 1 டெல்டா ஃப்ரீக்வன்சி. அதை கடக்கின்ற போது அப்படியே அந்த இயக்கம் குறைந்து கொண்டே போய் பூஜ்ஜியமாகிவிடும். எல்லையிலா பரவெளி பூஜ்ஜியம், இறைநிலை. இப்போ ஒத்து போகுதா? இதுதான் கணக்கு. இந்த 40 ஏன் வந்தது? ஜீவகாந்தம் உருவாவதற்கே 3 அம்சங்கள் காரணம். 27 நட்சத்திர தொகுதிகள், அப்புறம் நவக்கோள்கள், பஞ்சபூத சேர்க்கை, பூமியின் தெய்வீக விகிதாச்சாரம். கூட்டுங்க. 27, 9, 36, 5, 41.
இப்போ இந்த பூமி சூரிய குடும்பத்துல தான் இருக்குது. விண் பொதுவானது. எதுவாக இருந்தாலும் விண் என்ற மூலக்கூறு, பௌதிகங்களின் மூலக்கூறு விண் என்றது தானே. அதுக்கப்புறம் தான் காத்து, நெருப்பு, நீர், நிலம். ஒன்று கழிச்சிருங்க, 40. அப்ப ஏன் ஆத்மா என்பது 1 to 40 அமைந்தது என்றால் இருப்பது 40 தான். இதான் வள்ளலார் உள்ளது இன்னா 40 இனிவே 40ன்னார். ஏன் 40? இருக்கிறது 40 தான். இது குறைவும் இல்லை, கூடுதலும் இல்லை. எனவே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், அங்கேயும் 40 இங்கேயும் 40. இவ்வளவுதான் ஆத்மாவுடைய ரகசியம். இதை புரிந்து கொண்ட பிறகு பந்தம் வர்ணைப்படுத்தது. ஆத்மாவுக்கு எங்கே பந்தம் இருக்கிறது? சொந்தம், மனைவி, குழந்தைகள், பேரம், பேத்தி எல்லாம் இருக்காம சொந்த பந்தம் எல்லாம் அப்படி பார்ப்பாங்களா மேல இருந்து, டேய் பிண்டம் வச்சியா, வைக்கலையா, சீ நாசமா போ. எந்த ஜோசியங்கிட்ட போங்க, பித்திரு தோஷம் இருக்கு, பித்திரு தோஷம் இருக்கு. பித்திரு தோஷம் தான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுல நீ என்ன புதுசா சொல்றது? பித்திரு தோஷம் மட்டுமா இருக்கு, புண்ணியம் இருந்து சொல்ல மாட்டீங்களா? அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், அதுக்கு பித்திரு புண்ணியம் சொல்லுங்க. பித்திரு தோஷம் மட்டும் சொல்றீங்களே, பித்திரு புண்ணியம் வார்த்தைக்கு சொல்றதே இல்லையே. அதை மட்டும் விரிவா பேசுறீங்க, அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம்னு. அதுக்கு பேர் பித்திரு புண்ணியம்னு அர்த்தம். அப்ப பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. சரிங்களா? அப்ப பித்ரு என்றால் முன்னோர், இதுல மாற்று கருத்து இல்லையே. அவங்க அதை எந்த சொல்றாங்க, பித்ரு முன்னோர். தோஷம் என்றால் என்ன? பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நினைப்படுத்திக் கொள்ளலாம். சந்தோஷம் தோஷம் ரெண்டு இருக்கு. இப்ப சந்தோஷத்திலேயே தோஷம் இருக்கே, எப்படி? பகவத்கீதை சொல்கிறது, எது சந்தோஷம் எது தோஷம் என்பதை பற்றி பகவத்கீதை சொல்கிறது என்ன? தானாக வந்து கிடைக்கின்ற நன்மைகளிலே இன்புறுபவன். பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரே ரகலைங்க, அவனை ஏதாவது பண்ணணும் போல் தோணுது. அந்த நேரம் பார்த்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. இப்ப என்னாச்சுங்க, தானா விலகி போச்சு. இப்ப என்ன, நமக்கு சந்தோஷம். அப்பா சனியை தொலைஞ்சான், நான் ஒன்றும் பண்ணல, டிரான்ஸ்ஃபர் தானா வந்துச்சு, அவன் போயிட்டான், எனக்கு வேண்டாம் பொழைஞ்சிட்டான், எனக்கு சந்தோஷம். இப்போ என்ன பண்றேன், இவன் இங்கிருந்து காலி பண்ண வைக்கிறது எப்படிதான் யோசிக்கிறேன். எதையாவது பண்ணிக்கின்னு அவனை காலி பண்ணி வச்சிடறேன். இப்ப சந்தோஷம்தான். ஆனா என்ன, தானாக கிடைக்காத ஒன்றை நானாக விரும்பி அடைந்தேன் குறுக்கு வழியில். இது தோஷம். ரெண்டுலயும் வெளியே போயிட்டான், நமக்கு நிம்மதி. ஆனா ஒன்று தானாக வந்தது, இன்னொன்று நானாக தேடியது. தானாக வந்தா பணம்னு பேரு, நாம தேடின காசுன்னு பேரு. காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது. காசு வந்தால் ஓடிவிடும் என்னங்க புண்ணியம், தெய்வத்தின் ஆசீர்வாதம். காசு வந்தால் ஓடிவிடும் சுற்றம் என்பது. நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது. நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்றது என்று கண்ணதாசன் பாட்டுல வரும். இதுதான் தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பாருங்க, பித்ருவோ நாமோ எத்தனையோ தேவைகள், சூழ்நிலைகள், பழக்க பதிவுகள், சமுதாய சூழல்கள், நாம் ஒரு பிரச்சனை தீரணும் என்பதற்காகவோ, துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது ஒரு வசதியை பெறுவதற்காகவோ, ஒரு பதவி உயர்வு பெறுவதற்காகவோ, அல்லது செல்வத்தை சேர்ப்பதற்காகவோ
என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. வாழ்க்கையில 2 இருக்கும். ஒண்ணு தானா வந்து கிடைக்கிறது, இன்னும் நாம சம்பாதிக்கிறது. சம்பாதிப்பதுல 2 இருக்கும். வாசல் 1 இருக்கும். ஆசை கொண்ட நெஞ்சம் தனி வழி 2 இருக்கும். சம்பாதிக்கணும், வாசல் 1 இருக்கும். ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். ஒன்னு அதர்மம், இன்னொரு தர்மம். தர்மத்துல போனா நன்மை, சைடு எஃபெக்ட் கிடையாது. அதர்மத்தில் போனால் பாவம், நிச்சயமா சைடு எஃபெக்ட் உண்டு. இவ்வளவுதாங்க. எனவே இந்த வாழ்க்கையை அறம் சார்ந்து வாழ்ந்து விட்டால் எந்த பூஜை புனஸ்காரம் தேவையில்லைங்க. பித்ருக்களுக்கு என்ன நீங்க வந்து பிண்டம் வைக்கிறது? நீங்க தெய்வத்துக்கு நிவேத்தியம் வைக்க வேண்டாம், கடவுளுக்கு நிவேத்தியம் வைக்க வேண்டாம். இறைவன் நம்ம காப்பாற்றுவான். வெறும் இந்த பொங்கலுக்கும் அபிஷேகத்துக்கும் காத்திருக்கிற பிச்சைக்காரன் நல்ல ஆண்டவன். இவன் நிவேத்தியம் கொடுத்தாதான் ஆண்டவன் சாப்பிடுவான? இவன் பஞ்சாமி வச்சாதான் ஆண்டவன் வந்து சந்தோஷப்படுவான? ஒன்றும் கிடையாது. இது போன்ற வேடிக்கை பக்தி இதெல்லாம் ஒன்றும் ஆத்ம லாபத்திற்கு பயனாகாதுங்க. அறம், ஒழுக்கம், தர்மம் இது மட்டும்தான் பாதுகாப்பு. வேறு எதுவுமே நம்மை பாதுகாக்காது. ஏன் என்றால் இதுக்கு பேர் தான் தெய்வ நீதி, வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு பேர் தான் தெய்வ நீதி. அப்போ தெய்வ நீதியை மதித்து வாழ்வதே இறை வழிபடுதல். இறை வழிபடுதல், இறைவன் வழி பாதை படுதல், பயணித்தல், இதை இறை வழிபாடு. நீ எல்லா சடங்கும் பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனம் செஞ்சு பணம் சம்பாதிச்சேன்னா இறைவன் விட்டுருவானா? யோசிங்க. யாரை விட்டுட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். சரித்திரத்தில் இவனை இறைவன் தண்டிக்கவில்லை அப்படின்னு யாராவது காட்டுங்க பார்ப்போம். ஆனா கணக்கு 7 தலைமுறை. இங்கதான் சிக்கலே இருக்குது. நம்ம ஒரு தலைமுறையை பார்த்துக்கிட்டு நம்ம கணக்கு போடுறோம். ஆனா ஆண்டவன் கணக்கோ 140 ஆண்டுகள், 7 தலைமுறை கணக்கு இருக்கு. ஸோ என்றைக்குமே ஹாப்பியா போயிடுவான். ஏன் அவனுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளை கூட ஹாப்பியா போறவங்க. கொள்ளு பேரப்பிள்ளை வரும்பாங்க, அவன் பர அவஸ்தை அப்ப தெரியும். நல்லவனா இருப்பான், பாவம், எல்லா கஷ்டமும் அவன் தலையில தான் விடியும். இதுக்கு பேர் தான் பித்ரு தோஷம். இவன் செஞ்சானே இந்த பாவி, இது இப்போ அங்க போய் விழுந்து பாருங்க 5வது தலைமுறையில. அதுதான் பித்ரு தோஷம். என்னுடைய முன்னோர்கள் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வைத்தால் செய்த பாவங்களே பித்ரு தோஷம். நான் சோறு போடாதது பித்ரு தோஷம் அல்ல. சோறுன்னா செத்த பிறகு சொல்றேன். வாழும் காலத்தில் சோறு போடலைன்னா அது பாவம். செத்த பிறகு சோறு போட்டாலும் அது புண்ணியம் இல்லை. செத்த பிறகு பின்ன வச்சாலும் புண்ணியம் இல்லை. எனவே இந்த ஆத்மாவை பற்றிய தெளிவான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் ஒழுக்கம் தாங்க பாதுகாப்பு, வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஒழுக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? வாழ்க்கையை பற்றிய தெளிவு வேண்டும். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன், துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. இதுதான் வாழ்க்கை. கையால் வச்சுக்கிட்டு கடலளவுக்கு ஆசைப்படக்கூடாது. இதுதான் எல்லா பாவத்துக்கும் காரணம். வர்ற சம்பளம் கொஞ்சம், ஆனா ஆசைகளோ ஏகமா இருக்குது. அப்ப அடைய வேண்டும் என்று சொன்னால் குறுக்கு வழிதானே வாய்ப்பு. அப்ப குறுக்கு வழியில போனா பாவத்தின் சம்பளம் கொடுத்துதான் ஆகணும், விலை சுமந்துதான் ஆகணும்.
நான் சுமக்கலைன்னா பேர குழந்தைகள் கொள்ளு பேர குழந்தைகள் சுமந்தே ஆக வேண்டும். இறைவனின் கணக்குல தள்ளுபடியும் கிடையாது, ரைட் ஆஃபும் கிடையாது. அரசியல்வாதிகள் தான் கடன் தள்ளுபடி அது இதெல்லாம் ஜிமிக்ஸ் வேலை பண்ணுவானுங்க. இறைவன் அப்படி எந்த கடனையும் ரைட் ஆஃப் பண்றது கிடையாது. எல்லாம் இடி தான், என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த அளவில் இன்றைக்கு ஆத்மாவை பற்றிய அறிமுகத்தை நிறைவு செய்வோம். அடுத்து மேலும் உள்ள கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பிறப்புக்கு முன்பும் இறப்புக்கு பின்பும் என்ற இந்த தொடரில் இன்றைய அறிமுகம் தந்திருக்கிறீர்கள் ஐயா. ஆத்மா பற்றிய அறிமுகம் சிறப்பு ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். தானா ஐயா? ஐயா வாழ்வருடன் ஐயா. வாழ்க ஐயா, சொல்லுங்கள் ஐயா. என்ன சொன்னால், இந்த ஒரு கருத்து சொன்னீங்கள், ஆன்மாவுக்கு உணர்வில்லை, அது ஒரு மிக நுண்ணியமான ஒரு அலைக்களம் என்று சொல்லி. அப்ப நீங்க இது முந்தின சிந்தனைகளில் சொல்லியிருப்பீர்கள், ஒரு உயிர் பிரிந்த பின்பு அந்த ஆத்மா அது ஒரு 4 நிலைகளில் போகும் என்று சொல்லி. அதாவது அந்த வேத்பாவம் சோல்லேருந்து இந்த சாயுச்சியம் அப்படி இது வரைக்கும் 4 போகும்னு சொல்லி. அதோட இந்த வேத்பாவம் சோல் அதுகள் அந்த இடையில இப்போ அவை இந்த வாழ்க்கை முடியும்னா இடையில ஆக்சிடென்ட் அப்படி போன ஆத்மாக்கள், மற்ற பெரிய ஆசையாதுகள் உள்ளாக்கள் அந்த வேத்பாவம் சோல் இதில் இருந்து கொண்டு பூமியில் வாழ்றாக்களோட சோல் அட்டாச்மெண்ட் அந்த தங்களுடைய ஆசைகளை தீர்க்க பார்க்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது கேள்வி என்று சொல்லி சொன்னால், இப்போ ஆத்மாவுக்கு உடலை விட்டு பிரிஞ்சிட்டதோடு சொன்னால் அதுக்கு உணர்வு இல்லை. அப்போ உணர்வுல இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன தனக்கு இந்த ஆசைகள் எல்லாம் இருக்குன்னு என்னென்னு தெரியும். அப்போ என்னென்ன அப்படி அட்டாச் ஆகும்? இல்ல, ஆத்மா வந்துங்கய்யா உடலில் வாழ்கின்ற போதும் ஆத்மாவுக்கென்று தனித்த உணர்வுகள் கிடையாது. இங்க காந்தம் என்பது ஒரு பொருளில் ஊடுருகின்ற போதுதான் அது தன்மாற்றம் அடையும். இப்போ உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பேக்கம் ஜீவன் என்று மகர் சொற்பாட்டில் சொல்றாருல்ல. இந்த 8ம் சேர்ந்தா தான் உணர்வுகளாக வெளிப்படும். இப்போ கோமலப்படுத்துறவனுக்கு உணர்ச்சி இருக்கா? ஆத்மா இருக்கே, அங்க உயிர் இருக்கு, காந்தம் இருக்குது, ஆனா உணர்ச்சி இல்லையே, இல்லையா? அதே போல ஆத்மாவுக்கென்று தனித்த உணர்ச்சிகள் கிடையாது. அது மூளை வழியாக, புலன்கள் வழியாகத்தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். புலன்கள் தான் உணரும், மூளை கூட உணர்வது கிடையாதுங்க. மூளை அந்த காந்த தன்மாற்றத்தை காட்சியாகவும் இன்ப துன்பமாக உணரும். அந்த மூளை செல்கள் உணர முடியாது, அறிவுதான் உணரும். அதை மூளை வழியாக அறிவுதான், புலன்கள் வழியாக பார்க்கிறதும் உணர்வதும் அறிவுதான் உணரும். மூளையும் புலன்களும் அதற்கு ஊடகங்கள், மீடியா. ஆத்மா உடலை விட்டு பிரிந்து விட்டால் அதுக்கு ஊடகம் இல்லை, ஒன்றுமில்லை, உணர்வும் இல்லை. உடலுக்குள்ளேயே உணர்வு கிடையாது. இல்லை ஐயா, உடலை விட்டு பிரிஞ்சிட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உயிர் அந்த ஜீவகாந்தம் அது வான்காந்தத்தோட சேர்ந்துடும், அப்படித்தானே ஐயா? உடல் போகுதுன்ற உயிர் பிரியுதுன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. இப்போ ஆத்மா என்பது காந்த களம், அனுபவங்களோடு சேர்ந்த காந்த களம் ஆத்மா. ஆமா, சரியா? இது நம்ம உடலுக்குள் வாழ்கின்ற காலத்துல கூட அதற்கென்று உணர்வுகள் கிடையாது.
அது எப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆமாய்யா. இதே தத்துவத்துல மறுபடியும் அடுத்த வகுப்புல நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ எப்படி இன்னைக்கு வந்து எப்படி ஆத்மா உருவாகுது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஐயா, அடுத்த பக்கத்தில் ஆச்சுங்களா? அடுத்த ஐயா கணக்கு போகாதீங்க ஐயா. ம் ஐயா இன்னொரு நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க ஐயா. நீங்க இது வந்து உங்களோட வாழ்வியல் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க. ம் நான் அதை பற்றி அடிக்கடி சிந்திப்பதுன்னு சொல்லி சொன்னது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ம் அதை பற்றி சொல்லி இந்த மயக்கவாதம், அதாவது வந்து இந்த சினிமாக்காரங்க எல்லாம் வந்து உயிர் உயிர் மூலம் அப்படி இப்படி இல்லாமல் சொல்லி ஒரு மயக்கவாதத்தை உருவாக்கி விட்டாங்க. ம் அப்படி ஒரு கருத்து நீங்க வாழ்வியல் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க. ம் நான் அடிக்கடி யோசிக்கிறது சொல்லி சொன்னா, அப்போ நான் யோசிக்கிறேன்னா இந்த ஐயா வந்து இந்த இந்த புஸ்தகத்தை ஐயா விட கொஞ்சம் கல்யாணம் கட்டுற காலத்தை கேட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்க வேண்டிய மாதிரி ஒரு சிந்தனை யோசிக்கிறேன். எனக்கும் சேர்த்துதான், எல்லாருக்கும் தான். இல்லையா? சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க அதை வந்து அந்த 11 வயது புரிந்திருந்தான்னு சொல்லி அதை வயதை குறைச்சிட்டீங்க. அது இல்லையா? அது சும்மா சொன்னீங்க. 11 வயசுன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஏதாவது கருத்து இருக்கா? இல்ல அனுபவத்தையும் சேர்த்து தான் அதுல கொண்டு வரணும். நான் அப்ப அதாவது இயற்கை உண்மையும் அனுபவம் கலந்தது தானே தத்துவம். உண்மையா நான் அடிக்கடி யோசிக்கிறேன் ஐயா. ஐயா அந்த தத்துவத்தை ஐயா ஒரு 18 வயசுல கேட்டிருந்தால் 15 வயதுல கேட்டிருந்தால் அந்த காதலிக்கிற காலத்திலேயே இவ்வளவு சுகமா போயிருக்கும். நல்ல அருமையான சிந்தனை ஐயா, அருமையான கருத்து ஐயா. அது வாழ்றோம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். யசோதா வாழ்க வளமுடமா. சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து சொல்ற மாதிரி ஆன்மாவை சொல்றீங்க எல்லாமே. அப்ப நமக்கு வேதாத்திரிய கருத்துக்கள் வந்து பின்பற்றி அதனோட அர்த்தங்களை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பா நடத்திக்கலாம். நம்ம என்னார கர்மாவே பிளேம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இல்லைங்க. ஆமா ஆமா. ஏன்னா கர்மாவை பிளேம் பண்ணி ஒரு புண்ணியம் கிடையாது. அதான் சொல்றேன். அது நல்லதோ கெட்டதோ வந்தாச்சு, வாழ்ந்துதான் ஆகணும். அதாங்க இப்ப சாமி வந்து நம்ம ஒரு தெளிவு வந்துட்டோம். அப்ப அதைய பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும். ஆமா. ஏன்னா என்னதான் கர்மா இருந்தாலும் நாம தெய்வத்தால் ஆகாது. எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. எது ப்ராசஸ் இருக்கணும். ஆமா. இப்போ உங்களை மாதிரி நாங்க ஆகணும்னா அதுக்குண்டான ப்ராசஸ் இருக்கணும். இன்னும் டார்கெட் இல்ல, மகரிஷி நமக்கு எல்லாருக்கும் டார்கெட். மகரிஷி அது கரெக்ட்டுங்க, அது கரெக்ட். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்புங்க. மகரிஷி தான் தி ஃபோர்மோஸ்ட். எங்களுக்கு அளவான விளக்கம் தெரிஞ்சிருச்சு. நாங்க உங்களை மாதிரி விளக்கம் சொல்லணும்னா உங்களை அதுக்கு சொல்ல வரேன். எங்க அளவுக்கு எங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. என்ன ஏதுங்கிறது புரிஞ்சுக்க தெரியுதுங்க, எங்க அளவுக்கு ஃபாலோ பண்ண தெரியுது. பட் உங்களாட்ட வைட் ஸ்ப்ரெட்டா புரிஞ்சுக்க தெரியல. அந்த ஐயா சொன்ன மாதிரி 15 வயசுல தெரிஞ்சிருந்தா நம்மள வேற மாதிரியில இருப்போங்க. ஆமா, தெரிஞ்சுக்கணும் சாமி சொல்றாங்க. 14 இயர்ஸ்லயே வந்து காயல் போக தியானம் எடுத்துருங்கன்றாரு. அது கரெக்ட்டுங்க. அப்ப அடுத்த பிறவின்னு இருந்தா அதுல கண்டிப்பா அது நடந்துருங்க. ஆமா, அடுத்த பிறவி யார்? நம்ம குழந்தைங்க தான். அது கரெக்ட்டுங்க. நம்ம அப்புறம் மிச்சத்தை ஏதாவது இருக்கிறது அது அப்படி கேரி ஆச்சு அப்படின்னா அந்த நிலை வருது. அதாவது ஒரு இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை இல்லைங்களா? நம்முடைய மறுபிறவி என்பது நம்முடைய குழந்தைகள். சரிங்க. அப்ப நம்மளோட பேலன்ஸ் அப்ப அப்படியே இதாயிருங்க. நம்ம பேலன்ஸ் வந்து அதுதான் நான் பைய கேட்டங்க பாருங்க, சாலோபியம் சாரோபியம் சாமி. அது நான் பிறகு நான் சொல்றேன். அது ரொம்ப இந்த சொல்றோம். எனிஹவ் நம்மள வந்து என்ரிச் பண்ணிட்டு சாமிஜியோட கருத்துகளோட நம்ம முறைப்படி நடத்துவாங்க. அப்புறம் தட் ஆன்மா வில் பி டிசைடட். நம்ம சாமிஜியோட போனா அவரே நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு. அவ்வளவுதான். அந்த பாசிட்டிவ் திங்கிங்ல நம்ம எல்லாரும் இது பண்ணிக்கலாம். பின்னாடி பழச போய் ரிகர்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாங்க. அது ரிகர்ஸ் பண்ணா வேஸ்ட் ஆஃப் டைம். அது இப்படி இருந்திருக்கலாமா, அப்படி இருந்து இன்னொரு கற்பனை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கும், சுகமா இருக்கும். அது மாத்தணும்னு எதிர்பார்க்க கூடாது. அது மாத்தணும்னா நம்ம தான் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுங்க. நம்ம விஷயத்த தெரிஞ்சுட்டோம், உடம்புக்கு வரக்கூடாதுன்னு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம், தவம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா, மௌனம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா, காயக்கல்ப அகத்தாய்வு எல்லாமே தெரிஞ்சுட்டோம்.
ம் அதுல நம்மளை ஸ்திரப்படுத்திட்டு அதுல ஸ்திரமா இருக்கிறவங்க என்னென்ன ஃபாலோ பண்றாங்களோ அதையே நம்ம ஃபாலோ அவ்வளவுதான். பண்ணிட்டு இப்ப நீங்க ஆமா சாமிஜி கூட இருந்தீங்க, நீங்க லிட்ரலா நேருக்கு நேரா நிறைய பேசியிருக்கீங்க. உங்களோட கருத்து கேட்டு அதில் நாம் கண்டிப்பா தெளிவடையணுங்க. இந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் தெளிவடைவோம். அதுதான் மகரிஷியோட விருப்பம். நாமளும் அதுக்கு சீரிய முயற்சியா பாடுபடுவோங்க. ஆமாமா. ஆமாங்க. நம் வாழ்க கடமை வளம். அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதாவது மைண்டும் அறிவுங்கிறது தனியா பிரிக்காம அந்த நிலைக்கே நம்மளை தரம் உயர்த்தப்படுகிறோம். கண்டிப்பா ஆமாம். கண்டிப்பாங்க. ஆமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வளமை போல சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. இந்த தனா ஐயாவோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு சிந்தனையை தூண்டிச்சது. அதனால வந்தேன் ஐயா. எல்லாரும் பார்த்து பார்த்து வெளியில் விழுந்து இதை நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு தான் கட்டுறாங்க. கடைசியில அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஷன், டாலரன்ஸ் தான் வாழ்க்கை மாறிடுது கடைசியில. என்ன கேள்வின்ற ஐயா, இந்த சுவாமிஜியை சொல்லி இருக்கிறார் ஒரு ஆளுக்கு ஒரு பொருத்தமண்டா அவங்க உலகத்திலேயோ எங்கேயோ ஒரு மூடையில சாடிக்கேத்த மூடி மாதிரி இருப்பாங்கண்டு. ஆனா அது சில இடங்கள்ல அப்படி சில பேருக்கு அது சரி வர்றது இல்லையா ஐயா. அவங்க வாழ்நாட்களுக்காகவே சிலர் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சிலர் பிள்ளையா நடத்த காட்டிட்டு பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்காங்க. சில பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நடக்குது. அதுகளுக்கு என்ன தீர்வு ஐயா? வாழ்க வளமுடன். அதுக்கு தீர்வு எப்படிங்க? அதாவது விலைப்படி நடந்துகிட்டு தான் இருக்கும். என்ன இப்போ டிவோர்ஸ் பண்ணி போறவங்களுக்கும் போறவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இப்போ நீங்க அமெரிக்கா, கனடா மாதிரி நாடு எடுத்தீங்கன்னா சிம்பிளி ஒரு மனசை வந்தாலும் டிவோர்ஸ் பண்ணிட்டு சம் அதர் அலைன்ஸ் பார்த்துக்கிறாங்க. இதே இந்தியாவில் வெளியே போகலைன்னாலும் 40 வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள அந்த கும்மஞ்சிக்கிட்டே ஒன்னா தான் இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அந்தந்த இடத்தினுடைய ஒரு கலாச்சாரம், அவ்வளவுதான். இது ஒரு கோணத்துல சொல்லுவோம், இப்படி கொமஞ்சிக்கிட்டு ஒன்னோட இருக்கிறது வரை 40 டைவர்ஸ் பண்ணி 41 கல்யாணம் பண்றது நல்லதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒருத்தர் இருப்பாங்கல்ல சரி சொல்றதுக்கு. ஸோ இதெல்லாம் லைஃப்ங்கிறது இப்பதாங்கய்யா. உலகம் போறா இப்படித்தான் இருக்கும். டிவைன் கப்புள் அப்படின்றது வெரி ரேர். வெரி ரேர். அது யாருக்கு அமையும்னு சொன்னா, அது என்ன சொல்ல, மகரிஷி மாதிரி அந்த கருமைய பதிவு தூய்மையா இருக்கிற போது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தன தேவன் என்று, அப்போ ஒத்த தன்மையுள்ள ஆன்மாக்கள் இணையும். ஏன்னா வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய் மட்டுமில்லை, வினை பதிவே ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ நம்மகிட்ட எந்த அளவுக்கு பாவ புண்ணியம் இருக்கோ அது பொறுத்து தான் வாழ்க்கை துணை அமையும். அப்படி என்ன கர்மவினை தீர்றதுக்கு தான் நாம இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதாவது திருமணம் என்பதே ஒருவருடைய வினைகளை இன்னொரு தீர்த்துப்பதுதான் மகரிஷி சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அவையர் என்ன சொல்றாங்க, சற்றேனும் ஏறுமாறாக எழுப்பாளே அமாயன் கூறாமல் சன்னியாசம் கொள். ஓடி போயின்னு அர்த்தம் இல்ல, துறவு. இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், நாம இப்படித்தான் இருக்கிறோம், ரைட், ஓகே, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். அந்த எதிர்பார்ப்புல இருந்து துறவெடுத்து கொண்டாலே வாழ்க்கை. அதாவது மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அனுபவம் பாத்தீங்கன்னா, இந்த 3 தான் குடும்பத்துக்கு ஆதாரம். குற்றம் குறை இல்லாத ஜீவனே கிடையாதுங்க. அப்போ சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த 3 தான் குடும்பமாக இருக்கிறதுக்கே உதவி. எடுத்ததுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு டிவோர்ஸ் வச்சுக்கலாம், எங்க முடிவு இல்லையா? அப்ப பொறுத்து போறோம், டாலரன்ஸ். சிலது மன்னிச்சு சரிப்போ அப்படின்னு பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், சிலது விட்டு கொடுக்குறோம். இந்த 3 சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது இல்லைன்னு குடும்பம் என்ற அமைப்பை நம்ம சொல்ல முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தே வாழ முடியாது. ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்ல ரிலேஷன்ஸ் எடுத்துட்டா சரி, நீங்க நான் எதிர்பார்க்க மாதிரி எல்லாருக்கும் நினைச்சா முடியுமா? சாத்தியமே கிடையாது.
சரி. நாம எப்படி அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்றோமோ அதே போல நம்ம பத்தி அவங்களும் சில சரியில்லாம வச்சிருப்பாங்க உண்மைதான். இல்லையா? ஆமா. அப்போ லைஃப் என்பது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க வருதுங்க? இறை துகளிலேயே வந்தாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட். அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்ந்தாகணும். இறைத்துடைய விருப்பத்துக்கு நேரா போக முடியலையே. சூழ்ந்தெழுத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணித்தானே சொல்லல ஆரம்பிச்சது. இங்க இப்படி கோலம் போடு, இங்க இப்படி கோலம் போடு. அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. இறைத்துகள் தோன்றிய போது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அப்ப நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் மேற்ப வாழ முடியும் இல்லைங்களா? ஆமா. சோ நம்ம வந்து வந்த பரிணாமத்தை பாக்குற போதே எல்லாமே அங்க இருக்குதுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கைய. சோ இறைத்துகளை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் சுத்துது. இல்லைன்னா நேரா போயிருக்கும், ஓடி இருக்கும். ஆமா. அப்ப பரிணாமத்தின் துவக்கமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இயல்புக்கம் தான் என்கிற போது நான் எப்படி நான் நினைச்சபடிதான் இருப்பேன், இல்லைன்னா அதை ஒத்து போக மாட்டேன்னு சொல்ல முடியும்? சொன்னா அவசரப்பட வேண்டியதுதான். எத்தனை டைவர்ஸ் பண்ணுவீங்க கடைசி காலத்துல? அப்ப வர்றது நம்மளுடைய தாங்கி நிக்குமா? எப்பவுமே 25 வயதுன்றது ஒரு சைக்கிள் ஆயிடுது லைஃப்ல, இல்லைங்களா? அதுக்கப்புறம் 50-60 செட்டில் ஆகுதுன்னா அது இந்த அளவுக்கு நிக்குமா? இல்லையா? அதனாலதான் நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல எல்லாம் வந்து அந்த சின்ன வயதிலேயே வந்து திரும்ப வைத்துக் கொள்வது, ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கிறத. ஒருவனுக்கு ஒருத்தின்றத வந்து இவங்க இடையில நுழைச்சது, இடையில நுழைக்கப்பட்டது. அவங்க முன்னோர்கள் எல்லாம் அது ஒரு மாதிரி வாழ்க்கை முறைகள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, நிம்மதியா வாழ்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குழப்பம் தான் எங்கேயுமே தெளிவில்லைன்னா குழப்பம் வரும் ஐயா. அப்ப எந்த ஒரு கலாச்சாரம் இருந்தாலும் சிந்திச்சு சுயத்துக்கு பார்த்த மாதிரி சொன்னா நல்லதை அக்செப்ட் பண்ணிக்கணும், கெட்டதை விட்டுற வேண்டியதுதான். இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் இதுதான் சரின்னு மனுஷன் டிபெண்ட் பண்ண முடியாது. எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கு. ஆமா, விலங்குகளுக்கு இப்படித்தான் ஒரு எழுதிடலாம், ஒரு ஒரு கட்டுரை எழுதிடலாம், இதெல்லாம் இப்படித்தான் வாழும் அப்படின்னு. ஆனா மனுஷனுக்கு பத்தி ஒரு கட்டுரை எழுத முடியுமா? இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி முடியாது. அதுதான் பகுத்தனுடைய மேன்மையும் தாழ்மையும். அதுதான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு ஒரு சந்தேகம். மனசும் ஆத்மா வேற வேறங்களா? உடல் இருக்கும் போதே ஆத்மா அலையுதுன்றாங்க, அது நிஜமாவா ஐயா? ஆத்மா என்பது அலையாது. இப்போ நான் இந்த தலைப்புல நான் பேசினேன். ஆத்மா என்பது தாய் தந்தையுடைய உயிரினுடைய பதிவுகளை சுமந்து கொண்டு வந்து ஒரு புதிய சிசுவாக கருவாகுது. இது ஆத்மா. இதிலிருந்து இது 2 பேருடைய 7-14 தலைமுறை அனுபவங்களை வச்சுக்கிட்டு கருவா இருக்குது. அப்புறம் அம்மாவுடைய அனுபவங்கள் எல்லாம் கூட கூட்டிக்கிட்டேன்னா அது உள்ளது புதுப்பித்து கொண்டே வரும். பிறகு பிரசவமான பிறகு 3 வயசு வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. மூளை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தன் அனுபவங்களாக தொடர்ந்து உள்ள பதிந்து கொண்டே இருக்கும். இப்ப இங்க ஆத்மாவும் அதாவது காந்த கருமையமும் அனுபவங்களும் தான் ஆத்மாவாக மூலத்தில் இருக்குது, மையமா இருக்குது. இப்போ மனசுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆத்மாவில் தெழுகின்ற அனுபவங்கள் பிரதிபலிப்பு, இதுக்கு மனசுன்னு பேர். இந்த மனசு மூளை வழியாக எண்ணங்களாகி, அந்த எண்ணம் எதை சார்ந்து இருக்குது? அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அங்க அழகா இருக்குது, இங்க குப்பையா இருக்குது, அங்க நல்லா இருக்குது, அந்த நாடு பரவாயில்ல, இந்த நாடு சரியில்லை என்று எண்ணம் உலகம் போற மேயுது. சரிங்களா? அப்ப அலைவது எண்ணங்கள். அந்த எண்ணத்துக்கு மூலம் மனசு. அதனால மனசு அலைப்பாயுதே கண்ணா, என் மனம் அலைப்பாய்கிறதே அப்படின்னு பாடி வச்சாங்க.
மனசையும் எண்ணத்தையும் பிரிக்க முடியாது. மனசு என்பது ஒரு நுண்ணிய ஒரு சாஃப்ட்வேர் வச்சுங்களேன், ஒரு நுணுக்கமான ஒரு ஒரு சின்ன ரகசியம். மூளையில வர்ற போது அது எண்ணங்களாக மாறுது. எப்படி வாய் உதட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன பேருங்க? அதுக்கு பேர் சொல்ல முடியாது. உதட்டுக்கு வெளியே வந்த வார்த்தைன்னு பேரு இல்லையா? உதட்டுக்கு உள்ள இருந்த வரைக்கும் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு மனசுன்னு பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு மனசுன்னு பேர் வச்சுக்கோங்க. அப்ப மூளையில மோதுகின்ற வரைக்கும் மனசுன்னு பேரு. மூளையில மோதி வெளியே வந்துட்டா அதுக்கு எண்ணம்னு பேரு. இப்ப உள்ள இல்லாத வெளியே வருமா வார்த்தைகள்? இல்ல. அப்ப மனசு இல்லாத எண்ணமா வருமா? இல்ல. அப்ப எண்ணங்கள் அலைப்பாய்கிறது என்று சொல்வதும் மனம் அலைப்பாய்தல் சொல்வதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றே தான். ஆனா வெளியே போறது எதுன்னு கேட்டா எண்ணங்கள் தான். மனசே இப்போ ஆத்மா எப்படி போகும் வெளியே? அப்ப சொல்பவர்களுக்கு அப்ப இதை சொல்பவர்களுக்கு இதை பற்றிய தெளிவில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி லவ்வர்ஸ் 2 பேரும் லவ் பண்றாங்க இல்லைங்கய்யா, அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்கும் போது கூட அது ஆத்மா அங்கேயும் இங்கேயும் அலையுதுன்றாங்க. ஆமா, ஆத்மா அங்க போய் இப்ப கம்பராமாயணத்துல அப்படி வர்றான் ராமன், சீதையை பாக்குறான். இருவர் உள்ளங்களும் என்னது ஒன்றை ஒன்று கவி உணவும் நிலை பெறாது உணரும் கலங்கிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரிதான் இங்கிருந்து அங்க போகுது அங்கிருந்து இங்க போகுதும்பாங்க. ஒன்னும் கிடையாது, அதெல்லாம் அக்செப்டிங், அவ்வளவுதான். அங்கிருந்து வரக்கூடிய அலைகளை இவன் ஏத்துக்கிறான், இவனுடைய அலைகள் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கலன்னு சொன்னா அது லவ் இல்லை, ஏத்துக்கிட்டா லவ். இவ்வளவுதான். நன்றிங்கய்யா. அதே மாதிரி ஒரு பாடல் ஒண்ணு சொன்னாருங்க. அது இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு, வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. அந்த மாதிரி இருக்க எல்லாரும் மாறிக்கணும். நீங்க காலையிலே ஏன்னா அது என்ன சொல்லுதுங்க, ஆனாலும் அன்பு மாறாதது. அன்பு ஏன் மாறாதுன்னா அன்பு இறைத்தன்மை வாய்ந்தது, அன்பே சிவம். அது எங்கேயும் மாறுவது கிடையாது. அந்த அன்பே பாசமாக வருகின்ற போதும் மாறுது. இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து அப்படின்னு வரும்போது அது பாசமா மாறுது. அப்ப அன்பு நமக்கு ஆனந்தத்தை தான் தரும், பாசம் நமக்கு ஆனந்தத்தையும் கொடுக்கும், சில சமயங்கள்ல துக்கத்தையும் கொடுக்கும். அதனால வயது மாறினாலும் அன்பு மாறாததுதான். வயசு என்ன, உலகம் மாறினாலும் அன்பு மாறாது. ஐயா இன்னொன்னு சொல்லணும். என் பொண்ணு, நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். அப்ப என் பொண்ணு திடீர்னு ஒருத்தர் நான் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு யசோதா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பழனிசாமி ஐயா கையை பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம். நம்ம வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. எப்படிங்கய்யா அந்த மனசு? இல்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னு கட் ஆயிடுச்சுமா வாய்ஸ். சரிங்க. கேட்டதை திருப்பி கேளுங்கம்மா, கேட்ட கேள்வியை திருப்பி கேளுங்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுமா ஐயா. நானும் ஒருத்தரும் பேசிட்டு இருந்தோம் ஐயா, உங்களை பத்தி தான். இந்த மாதிரி பழனிசாமி ஐயா கூப்பிட்டா போயிடுவியா, அதாவது அவங்க கைய பிடிச்சிட்டு நம்ம வான்காந்தத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க யசோதம்மா. அதுக்கு என் பொண்ணு கேக்குது, அவரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டா கூட நீங்க போயிடுவீங்களா அப்படின்னு கேக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, கூப்பிட்டா நான் போவேன், கூப்பிட்டா நான் போவேன்றாங்க. அதாவது அன்பர்களே வாரியர், அறிவிஞ்சிருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரியர். சாமி எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிடுறாங்க. இல்ல பழனிசாமி என்ன குருவா?
அப்படி இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு அதுக்கு நானும் அந்த சாமிஜி அம்மா கையை சொன்னாங்க. பிடிச்சிட்டு போறேன், நீங்களும் வந்து பிடிங்க. ஆ, எங்க சாமி என்ன அந்த அம்மா சொல்றாங்க குரலே தெரியுங்களா? இல்ல. சாமி என்ன அது சொல்லுவாங்கன்னா, நான் இந்த வான்காத்துல விரிந்து நிக்கிறேன், என்னை பிடிச்சிக்கிட்டே வாங்க அப்படிம்பாரு. எல்லாரும் வந்து இதே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சாமி பிடிக்கிறேன்னு சொல்றாங்க, அப்ப எதை பிடிக்க போறீங்க? கையோ காலவையா? எதை பிடிக்க போறீங்க? அப்போ என்னை நாங்களா பற்றி கொண்டே கையதான். வாருங்கள் அப்படி சாமி சொல்றாங்கன்னா, எதை பற்றுவது? அவருடைய அனுபவங்களை, அவருடைய பயிற்சிகளை பற்றுவதுன்னு அர்த்தம். அப்ப என்னை பிடிச்சுக்கிட்டே வாங்கன்னு சாமி சொல்றாங்கன்னு சொன்னா, அவருடைய அனுபவங்கள், அந்த அனுபவத்தில் விளைந்த தவமுறைகள், பயிற்சி முறைகள் இதெல்லாம் தான். அப்ப இதை நாம் பின்பற்றுகின்ற போது நாம் சாமிஜியோ பயணிக்கிறோம். அப்ப அவர் எங்கே ஆனா போகிறாரு? எனக்கு அந்த அம்மா எனக்கு நான் போவேன்னு வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. ஆமா, கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது சுடுகாடுன்னா, அவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கு. சுடுகாடுன்னா சுட்ட காடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு. எல்லாரையும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சுட்ட காடு. நான் செத்து போயிட்டா என்ன சுடுகின்ற காடு என்று சந்ததியில் வரும்போது அவங்களே சுடக்கூடிய காடு. அப்ப காடு எங்கேயும் இருக்கதான் செய்யுது. அது ஒவ்வொருத்தரையும் சுட்டு சுட்டு ஒண்ணும் இல்லாமக்கிடுது. அப்ப சுடுகாடு என்றால் ரூபத்தை அருவமாக்குகின்ற இடம். ரூபத்தை அருவமாக்குகின்ற இடம் சுடுகாடு. அது போல மகர்ஷி எங்க கூப்பிடுறாங்க? சுடுகாட்டுக்கு தான். எனக்கு அந்த அம்மா சொல்லும்போது ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சுங்க ஐயா. நிஜமாவே நான் போயிடுவேன், அப்ப நீயும் வா அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. எனக்கு ஆகல, நான் பிடிச்சுக்குங்க, வரல. யாரும் போகலாம். அவர் யாரையும் பேதப்படுத்தி பார்க்கலாமா? அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர். என்ன உங்களை எல்லாரையும் தான் கூப்பிடுறாங்க. நாம பிடிச்சுக்கிறோமான்றதுதான் நம்முடைய புண்ணியத்தில் நிக்குது. நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு புண்ணியம் வந்தா பிடிச்சுக்குவோம். புண்ணியம் இல்லைன்னா நாமே நலிவு விட்டுட்டு பிடிச்சுக்க மாட்டோம். எல்லா ஞானியும் அதான் சொல்லுவாங்க, பாவிகளை இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், மனம் திரும்புங்கள், இயேசு சொன்னார். ஸோ எல்லா மகான்களும் நமக்கு வந்து நல்ல ஒரு நிறைவான ஆத்ம நிறைவை தருவதற்காகத்தான் வந்திருக்கிறாங்க. அந்த ஆத்ம நிறைவு என்பது எங்க இருக்குதுங்க? நம்முடைய பக்குவத்தில் இருக்குது, பயிற்சியில இருக்குது. அப்ப பயிற்சிகளை செய்து பக்குவமாகி விட்டால் இந்த உடல் என்ற ரூபத்தை விட்டு ஆத்மா என்ற அருபத்துக்கு போய் ஆத்மா பரமாத்மாவோடு லயமாகிவிடும். அப்போ இன்னும் இந்த பிறவினுடைய ஒரு நோக்கம் வந்து நிறைவேற்றிவிடும். அதுதான். அதனால யார் வாயில வந்தாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான கருத்து உண்டு. நம்ம கருத்தை பிடிச்சிட்டோம்னா வார்த்தைக்கு அவசியம் இல்லை. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 116 மிகச் சிறப்பாக நமக்கு நடாத்தி தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு